கும்பகோணம் அருகே தனியார் பள்ளியில் நடைபெற்ற சிறப்பு வகுப்பிற்காக வந்த 11ஆம் வகுப்பு மாணவன் மயக்கமடைந்து உயிரிழந்த நிலையில் இப்போ எனது பள்ளி காலையில் மார்னிங் கிளாஸ் டெஸ்ட் வைக்கும். இதில் என்னன்னா நேற்று கொடுத்த டெஸ்ட் இன்னைக்கு எழுத வேண்டியதுக்காக பையன் மேலே ஏறி வந்திருக்கான். பெஞ்சில் உட்கார்ந்த உடனே வித்தின் ஒரு 1 or 2 செகண்ட்ஸில் அப்படியே அவனே கீழே ஃபெல்டவுன் ஆகி சரிஞ்சிருக்கான். சரிஞ்ச உடனே பக்கத்தில் உள்ள பசங்களாம் போய் தூக்கியிருக்கானுங்க. உடனே கிளாஸ் மிஸ் அவனுக்கு பிஸ்கெட் பண்ணுற மாதிரி தண்ணி கொடுத்து அவனே நினைவு இல்லாமல் இருக்கான். அவனுக்கு போய் தண்ணி கொடுத்தா எப்படி அவன் முழுங்குவான்? எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது முக்கியமாக ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்க எல்லாரும், ஒரு குழந்தை நினைவில்லாமல் இருக்குது இல்லை யாரோ ஒருத்தர் அரை நினைவோடு இருக்காங்க இல்லை நினைவில்லாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வாய் வழியாக எதை கொடுத்தாலும் அவங்க முழுங்க மாட்டாங்க. அது நேராக நுரையீரலுக்கு தான் போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நுரையீரல் தான் பாதிக்கப்படும். இது ஒரு அடிப்படை பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட் இன்ஃபர்மேஷன். இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியறதில்லை, ஈவன் நிறைய படித்தவங்களுக்கே தெரியறதில்லை. அந்த பத்திரிகையாளர்கள் ஒருத்தர் கூட ஏன் தண்ணி கொடுத்தீங்க, அதான் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் கூட கேட்கல. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் தண்ணி கொடுக்கறது தான் ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இதை சொல்லித்தரதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் பாட புத்தகத்திலே இதை சேர்க்கணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அடுத்து ஒரு நிமிஷம் அவங்க அம்மா இங்கே பக்கத்தில் ஸ்கூலுக்கு ரொம்ப நியரஸ்ட்லாம் இருக்காங்க. அவங்க அம்மா அவங்கள ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு அவங்க வரதுக்காக வெயிட் பண்ணாமல் உடனே ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்க ஆட்டோவில் நானும் எனது மேனேஜரும் அந்த பிள்ளையை தூக்கிட்டு வர்ற வழியில் அவங்க அம்மாவையும் ஆட்டோவில் ஏற்றிட்டு ஃபர்ஸ்ட் எய்டுக்காக அவசரத்துக்கு அஸ்வினிக்கு போனேன். அஸ்வினியில் போனோடனே அவங்க 68-70 தான் ஆக்சிஜன் இருக்குது, இங்கே ஆக்சிஜன் நல்லா கொடுக்குற வாய்ப்பு இல்லை, உடனே அடுத்த ஹாஸ்பிட்டல் போங்கன்னாங்க. உடனே கிளம்பி இஎஸ்க்கு அர்ஜென்ட்டுக்காக போனேன். அங்கே போய் உள்ளே போன ஒரு 2 மினிட்ஸ்லேயே பையன் இறந்துட்டாரு, வரும்போது பிராட் டெட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் சொல்கிறத வச்சு அந்த வீடியோ வச்சு பார்க்குறப்ப அந்த பையனுக்கு கார்டியக் அரெஸ்ட் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் யாருமே சிபிஆர் பண்ணலை. சிபிஆர் பண்ணிட்டு அந்த பையன் பொழைச்சிருப்பானா அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக 5ல் 1 பங்கு அதோட வாய்ப்பு அதிகப்படுத்திருக்கும். அதாவது பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நம்ம தமிழ்நாடு எவ்வளோ வளர்ந்த மாநிலம், நிறைய படித்தவங்க இருக்காங்க. ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் ரேஷியோ மோர் தென் 50% அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நிறைய பேருக்கு அடிப்படை முதலுதவி விஷயங்கள் தெரிய மாட்டேது. ஈவன் நிறைய படித்தவங்களுக்கே தெரிய மாட்டேது. சிபிஆர்னா என்ன, கார்டியக் அரெஸ்ட்னா என்ன, இந்த பேசிக் விஷயங்கள்லாம் யாருக்குமே தெரியறதில்ல. ஆல்மோஸ்ட் 97-98% யாருக்கும் தெரியறதில்ல. இது ரொம்ப வருத்தமளிக்கும் ஒரு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூலில் வேலை பார்க்குற எல்லாருமே, மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் உட்பட, 9th அப்புறம் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் உட்பட எல்லாருமே இந்த 4 விஷயத்தை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்பர் 1, ஒருத்தர் மயக்கம் போட்டால் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது. நம்பர் 2, கார்டியக் அரெஸ்ட்னா என்ன. நம்பர் 3, சிபிஆர்னா என்ன, யாருக்கு பண்ணணும், எப்படி பண்ணணும், எவ்வளோ நேரம் பண்ணணும். நம்பர் 4, சோக்கிங்னா என்ன, ஒருத்தர் தொண்டையில் அடைச்சிக்கிச்சு அப்படின்னா எப்படி அதை வெளில எடுக்கிறது, அதுக்கு என்ன முதலுதவி. இந்த 4 விஷயத்துலையும் எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், ட்ரெயின் ஆகி இருக்கணும். இந்த மாதிரி ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் கார்டியக் அரெஸ்ட் வாய்ப்பு இருக்கோ, எங்கெங்கெல்லாம் சிபிஆர் தேவை இருக்கோ அவங்க எல்லாருமே இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஜிம்மில் ஒர்க் பண்ணுறவங்க, ஜிம்முக்கு வர்றவங்க, ஸ்போர்ட்ஸில் கோச்சாக இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க, வாட்டர் ரிலேட்டட் ஸ்போர்ட்ஸில் கோச்சாக இருக்கிறவங்க, இல்லை அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க, எலக்ட்ரிக்கல் லைனில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி எல்லாருமே இந்த அடிப்படை சிபிஆர் பற்றி, கார்டியக் அரெஸ்ட் பற்றி தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க உள்ளே வரதுக்கு முன்னே ப்ராப்பராக ட்ரெயின் ஆகி தான் வரணும். சரி, நான் சொன்ன இந்த 4 விஷயத்தையும் இது வரைக்கும் உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் இப்போ சொல்கிறேன், ஷார்ட்டாக சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்கோங்க. நம்பர் 1, ஒருத்தர் மயக்கம் போட்டால் இம்மீடியட்டாக என்ன பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒருத்தர் மயக்கம் போட்டு விடுறாரு அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட்டு சேஃபான்னு பார்த்துக்கோங்க. அந்த என்விரான்மெண்ட் சேஃபாக இல்லை அப்படின்னா அவரை ஃபஸ்ட்டு பாதுகாப்பான இடத்துக்கு அவரோட நகர்த்திட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது அவருக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு அவரை தட்டி அவரை லைட்டாக குலுக்கி ரெஸ்பான்ஸ் இருக்கான்னு பாருங்கள். எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா இம்மீடியட்டாக பக்கத்தில் உள்ளவங்களை சத்தம் போட்டு கூப்பிட்டு ஹெல்ப் கூப்பிடுங்க, அவங்களை ஆம்புலன்ஸ் கால் பண்ண சொல்லுங்கள். அதை சொல்லிவிட்டு அடுத்து உங்களுக்கு 10 செகண்ட் தான் டைம். அந்த 10 செகண்ட்குள்ளே அவருக்கு மூச்சு சரியாக இருக்கா, ஹார்ட் பீட் அதாவது இதய துடிப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். மூச்சும் இதய துடிப்பும் சரியா இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் இறந்து போக போறாருன்னு அர்த்தம். அவருக்கு இமீடியட்டாக சிபிஆர் ஸ்டார்ட். எப்படி ப்ராப்பராக பல்ஸ் செக் பண்ணுறது, எப்படி ரெஸ்பிரேஷன் சரியா இருக்கான்னு பார்க்குறது எல்லாமே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், போய் பாருங்க. சரி, இப்போ கார்டியக் அரெஸ்ட்னா என்னன்னு தெளிவாக புரிஞ்சுப்போம். நார்மலாக ஒருத்தரோட ஹார்ட் லப்டப்னு சீரான வேகத்தில் துடிக்கிறப்ப ரத்தம் உள்ளே வந்துட்டு போயிட்டு இருக்கும். ரத்தம் பம்ப் ஆகிட்டே இருக்கும், ஒரு சீரான வேகத்தில் பம்ப் ஆகிட்டே இருக்கும். நுரையீரலுக்கும் உடம்புக்கும் நடுவில் ரத்தம் சுற்றிக்கிட்டே இருக்கும், ரத்த ஓட்டம் நார்மலாக இருக்கும். அதனால ஆக்சிஜன் தொடர்ந்து உறுப்புகள் எல்லாத்துக்கும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நார்மலாக துடிக்கிற இதயம் பல காரணங்களால இப்படி படபடன்னு துடிக்க ஆரம்பிக்கும், அதாவது வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அதனால என்னன்னா ரத்தம் உள்ள ப்ராப்பராக பம்ப் ஆகாது, அதனால ரத்த ஓட்டம் சீராக இருக்காது. முக்கியமான உறுப்புகளுக்கு, மூளைக்கு எல்லாம் ஆக்சிஜன் சரியா கிடைக்காது. இந்த மாதிரி கண்ணாப்பண்ணு துடிக்கிறப்ப பல்ஸ் தொட்டு பார்த்தா ஒண்ணுமே தெரியாது. இதுக்கு பேர் தான் கார்டியக் அரெஸ்ட். அதனால கார்டியக் அரெஸ்ட்னா ஹார்ட் சுத்தமாக நின்று போறது கிடையாது. இந்த சமயத்தில் தான் நம்ம சிபிஆர் பண்ணி அந்த ரத்த ஓட்டத்தை மெயின்டைன் பண்றோம். ப்ராப்பராக அந்த மாதிரி பண்றப்ப திருப்பி அந்த துடிப்பு ஆட்டோமேட்டிக்காக நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்பு
வாய்ப்பு உண்டு. அல்ல சிபிஆர் பண்ணிக்கிட்டே ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து ஷாக் கொடுத்து அவங்க மருந்தெல்லாம் கொடுத்து அந்த கண்ணாபுரம் துடிக்கிற இதயத்தை வந்து சீராக துடிக்க வைக்க ட்ரை பண்ணுவாங்க. 100 பேருக்கு அந்த மாதிரி சரியாக வெற்றிகரமாக அதை திருப்பி நார்மல் ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, கார்டியாக் அரெஸ்ட் ஏன் வருதுன்னா, கார்டியாக் அரெஸ்ட் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கும். ஹார்ட் தானாக இயங்கிறதுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் மெக்கானிசம் இருக்கும். கால்சியம், சோடியம், பொட்டாசியம் இந்த மாதிரி மினரல்ஸ்லாம் வந்து கூட்டு மெக்கானிசம். அது அதில் எங்கே பிரச்சனை வந்தாலும் இந்த மாதிரி கார்டியாக் அரெஸ்ட் வர வாய்ப்பு இருக்குது. இல்லை பிறக்கிறப்பயே சில பேருக்கு அதில் வந்து பலவீனம் இருக்கும், இல்லை பிழைகள் இருக்கும் பிறக்கிறப்பயே. அது வந்து சாதாரணமாக தெரியாது, என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து திடீர்னு தெரிய ஆரம்பிக்கும். இல்லை திடீர்னு வந்து ஒரு நாள் உடம்பை பயங்கரமாக எக்ஸர்ட் பண்ணுறாங்க, ரொம்ப அதிகமாக வந்து பலு கொடுக்குறாங்க உடம்புக்கு, இதயத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அட் அ டைம் திடீர்னு ஒரு பெரிய ஹைக் பண்ணுறேன், பர்வதமலை ஏறுறேன், எந்த பழக்கமும் இல்லாமல் வெளியங்கிரி மலை ஏறுறேன் அப்படின்ற மாதிரி திடீர்னு ஏறுறப்ப பார்த்தீங்கன்னா இதயத்துக்கு வந்து திடீர்னு அதிகப்படியான பலு கொடுக்குறப்ப அது தாங்க முடியாமல் அதனால கார்டியாக் அரெஸ்ட் போக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி துடிப்பு மாற வாய்ப்பு இருக்குது. இல்லை சிவியர் டீஹைட்ரேஷனில் இருந்தாலும் மாற வாய்ப்பு இருக்குது. அது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ரொம்ப நேரம் டான்ஸ் ஆடிட்டு மயக்கம் போட்டு கார்டியாக் அரெஸ்ட் விழுந்தவங்களாம் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் இருந்திருக்கும், அவங்க ஸ்டாமினாவை தாண்டி அவங்க வந்து ரொம்ப நேரம் டான்ஸ் ஆனதால் இதயம் வந்து அது தாங்க முடியாமல் பலவீனமாயிட்டு அது துடிப்பு வந்து மாறி இருக்கும். அடுத்து நான் சொன்ன 4வது விஷயம் சோக்கிங். டீச்சர்ஸ் எல்லாம் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. அதுவும் முக்கியமாக சின்ன குழந்தைகளை பார்த்துக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அது. சோக்கிங்னா என்னென்னா, முழுங்குறப்ப நம்ம உணவுப் பொருள் வந்து உணவு குழாய்க்கு போகாமல் மூச்சுக்குழாய் போய் மாட்டிக்கிறது. அது வந்து திடீர்னு நடக்க வாய்ப்பு இருக்குது. திடீர்னு ஒரு பெரிய பொருளை தவறுதலாக முழுங்குறப்ப இல்லை மெல்லாமல் முழுங்குறப்ப அந்த மாதிரி போய் மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை ஏதாவது டாய்ஸ் வந்து விளையாடுறப்ப தெரியாமல் வாயில் வச்சு அது உள்ளே போய் மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த பாதிக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா பேச முடியாமல் திணறிட்டு 2 கையும் இப்படி வச்சுருப்பாங்க. இதுக்கு டிப்பிக்கலாக வந்து இந்த சோக்கிங் சைன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. இல்லை ரெஸ்பான்ஸ் இல்லாமல் திணறிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹைம்லிக் மெனுவர் பண்ணணும், அதாவது அப்டமல் த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி பேக் ப்ளோ பண்ணணும். இது 2 பற்றியும் தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில், போய் பாருங்கள். அப்புறம் இந்த கார்டியாக் அரெஸ்ட்டில் ஒரு முக்கியமான விஷயம் ஏஇடி யூஸ் பண்ணலாம். ஏஇடி அப்படின்னா ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டிஃபிபிரிலேட்டர் சொல்லுவாங்க. சின்னதாக போர்ட்டபிள் ஷாக் கொடுக்குற மிஷின் பப்ளிக் பிளேஸ்லாம் இருக்கும் ஃபாரினில். சிபிஆர் பண்ணிட்டு இருக்கும்போது இதையும் ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பிழைக்கிற விகிதம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகும். ஆனால் நம்ம ஊரில் சிபிஆரே இன்னும் நிறைய பேர் தெரியறதில்ல. ஏஇடியில் எங்கள் அடுத்த லெவல் தான். என்னோட ஒரே ஆதங்கம் என்ன அப்படின்னா, ஒருவேளை சிபிஆர் பண்ணியிருந்தா இந்த பையன் பிழைச்சிருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஆதங்கம், அவ்வளோதான். ஸோ பொதுவாக நான் சொல்கிறது என்னென்னா, ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாரும் கண்டிப்பாக சிபிஆர் தெரிஞ்சுக்கோங்க, சோக்கிங் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, கார்டியாக் அரெஸ்ட் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, எப்படி ப்ராப்பராக சிபிஆர் பண்ணுற விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவு ஸ்கூல்ஸ் காலேஜஸில் இந்த மாதிரி சிபிஆர் டீச் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்க்கலாம் எந்த அளவு என்னால் பண்ண முடியுதுன்னு. நன்றி.